முக்கிய செய்தி சென்னை மயிலாப்பூரில் நாளை மாலை 3:30 மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இபிஎஸ்ஸின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண விவரம் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் அதிமுக பொதுச் செயலாளரின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் வெளியாகியிருக்கிறது. எங்கெங்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார்? விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தேர்தல் சுற்றுப்பயண விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சரியாக நாளைய தினத்தில், அதாவது 25ஆம் தேதி சென்னையிலிருந்து மயிலாப்பூரிலிருந்து தனது பிரச்சார பயணத்தை அவர் தொடங்குகிறார். அதில் சரியாக நாளை மாலை 3:30 மணியில் அந்த பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், அதே போல அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று சென்னை, திருவள்ளூர், சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகரில் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கன்னியாகுமரி, நாகர்கோயிலில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி அன்றைய தினமே திருநெல்வேலி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தென்காசி, தூத்துக்குடி, தென்காசியை பொறுத்த வரைக்கும் கடையநல்லூர் தொகுதியிலும், அதே போல தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கோவில்பட்டி தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். 31ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை அன்று விருதுநகர், சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம், பரமக்குடியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் தனது பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். முக்கிய செய்தி சென்னை மயிலாப்பூரில் நாளை மாலை 3:30 மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இபிஎஸ்ஸின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண விவரம் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் அதிமுக பொதுச் செயலாளரின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் வெளியாகியிருக்கிறது. எங்கெங்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார்? விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தேர்தல் சுற்றுப்பயண விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சரியாக நாளைய தினத்தில், அதாவது 25ஆம் தேதி சென்னையிலிருந்து மயிலாப்பூரிலிருந்து தனது பிரச்சார பயணத்தை அவர் தொடங்குகிறார். அதில் சரியாக நாளை மாலை 3:30 மணியில் அந்த பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், அதே போல அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று சென்னை, திருவள்ளூர், சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகரில் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கன்னியாகுமரி, நாகர்கோயிலில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி அன்றைய தினமே திருநெல்வேலி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தென்காசி, தூத்துக்குடி, தென்காசியை பொறுத்த வரைக்கும் கடையநல்லூர் தொகுதியிலும், அதே போல தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கோவில்பட்டி தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். 31ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை அன்று விருதுநகர், சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம், பரமக்குடியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் தனது பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.